குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரவா ஹனி கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சர்க்கரை வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்ல அதுக்கப்புறம் மிக்சியில் ரவா கொஞ்சம் வறுத்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இது ரெண்டையும் போட்டுட்டு, சர்க்கரை வந்து சுகர் தேவை இல்லையா, அதுக்காக சுகர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய இந்த குழம்பு எடுப்போம்ல அது கரண்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸு அது 1 ஸ்பூன் போடணும். அதுக்கு மேலே போடக்கூடாது. ஒரு ஏலக்காய் எசன்ஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம், சரிங்களா. எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்தெந்த மாதிரி ரோஸ் வாட்டர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமே பட்டர் கொஞ்சம் மெல்ட்டு பண்ண பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா வேணாம். ஹனி கொஞ்சம் வந்து ஊற்றிருக்கேன், சரிங்களா. எல்லாமே ஸ்வீட்டுக்காக தான். அதுக்கப்புறம் கோதுமை வந்து ஒரு குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். நம்ம பீட்டரை வச்சு பீட் பண்ணுறதுக்கு பதிலாக மிக்சியில் ஒரு அடி அடித்தோன்னா அதுவே நல்லா ஃபைன் ஆயிரும். பால் வந்து ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். வெதுன்னு சூடாக இருக்கும், இது ஊற்றிருக்கேன். ஹனி கொஞ்சம் ஊற்றினேன்ல, ஏற்கனவே காமிச்சிருந்தேன். அதையும் ஊற்றிட்டு நல்லா என்ன பண்ணணும், நல்லா எல்லாத்தையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சர்க்கரை பாகு காய்ச்சல் அது நல்லா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் நல்லா பட்டர் வந்து தேய்ச்சிருங்க. பட்டர் தேய்ச்சிட்டு நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு அடி அடிச்சுட்டு அதில் இது பண்ணிக்கோங்க. கலருக்கு நான் வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து தான் அதில் போட்டிருக்கேன். கலருக்கு நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணலை. டெக்கரேஷனுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நான் போட்டுக்கலாம். இது அந்த பீட்ரூட்டோட ஜூஸ், அதை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் அதில் போடணும், அதை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நான் மிக்ஸ் சேர்த்துட்டேன் அதில். இந்த மாதிரி கலர் வந்து ஆர்டிஃபிஷியல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை பாகு இது ஒன்று அது நல்லா காஞ்சி அது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அது அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிக்ஸ் பண்ண மாவு அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம டெக்கரேஷனுக்கு தேவையான என்கிட்ட வந்து கருப்பு திராட்சை தான் இருந்துச்சு, அதை போட்டுட்டு கொஞ்சம் இந்த பீட்ரூட்டோட இதில் கிரேட்டர் பண்ணது அதை கொஞ்சம் டெக்கரேஷனாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் 2 சைடுமே வந்து நம்ம அந்த சைடு வந்து நம்ம அந்த சக்கரை பாகு வச்சுருக்கோம் பாருங்களேன். இது வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு நல்லா புசுன்னு வந்திருக்கு. நல்லா பாருங்களேன், இந்த அப்படியே பழன்னு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணி எடுத்து அப்படியே சாப்பிடணும், அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் அது சும்மா டெக்கரேஷனுக்காக சுகர் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சர்க்கரையை கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். ஹனி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி இந்த கேக்கு செஞ்சு பாருங்கள். ரவா ஹனி கேக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டு. வச்சு 2 நாளாக சாப்பிட்டோம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரவா ஹனி கேக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் செய்யுங்க. கலர் வேணுன்னா கூட நீங்கள் கலர் வந்து போட்டுக்கலாம். நான் ஆர்டிஃபிஷியல் கலர் வேணான்றதுக்காக இதே மாதிரியே செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, சரிங்களா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.